தெரியா? என்னையே அடிச்சிட்ட. உனக்கு மட்டும் தான் அடிக்க தெரியுமா? எனக்கு அடிக்க தெரியும். ஏய் ஏய் உனக்கு நல்ல புத்தி வர முடியாது. பழனி குருகுல போய் மொட்டை போட்டு வந்தா என்ன திருத்து விட்டு ராஸ்கல். என்னையா விட்டா ஓவரா போயிட்டு இருக்க? உன் கொடுமைக்கு ஒரு அளவே இல்லையா? இன்னைக்கு ராத்திரி நீ தூங்கும்போது அம்மிக்கல்ல தூக்கி உன் தலையில போட்டு கொல்றனே இல்லையான்னு பாரு. ஏய் கொலகார சண்டாடி. என்ன பழனி பயங்கர டேஞ்சர் பார்ட்டிங்களா இருப்பாங்க போல இருக்க. ஏய் சரி வா வீட்டை பார்த்தலாம். சரி வாங்க. போறியா? எங்கயாவது ஒளிஞ்சு போயா. உன்னை கட்டிக்கிட்டேன் பாரு. எனக்கு இது வேண்டியதுதான். இது நான் சொல்லபடி. ஏய் என் அழகு உன்னை கட்டிட்டேன் பாரு. நாலு குடும்பம் ஒண்ணா இருக்கலாம் போல இல்ல? வாங்க. இதான் கிச்சன். கிச்சனே எவ்வளவு பெருசு இருக்கு பாத்தீங்களா? காத்தோட்டமா ஹாயா உட்காரலாம் இங்கெல்லாம். வீடு அழகா பெருசா வசதியா இருக்கு. ஆமா, எலிவள மாதிரி ஒரு வீட்டுல இருந்தா இந்த மாதிரி வீட்டை பார்த்தா அப்படிதான் தெரியும். நான் இருக்கிற வீடை கேவலப்படுத்துறியா? அது ராசியான வீடு. கண்ணன் ஒரு கை குழந்தை. என்னடா கண்கள் யார் பாடுறது? வாங்க அந்த கூத்தையும் பாருங்க. கண்ணன் ஒரு கை குழந்தை, கண்கள் சொல்லும் பூங்கவிதை, கண்கள் சிந்தும் தேனமுதே, கொண்டு செல்லும் என் மனதே. ஆராரிரோ ஆராரிரோ. என்னடா இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அடிச்சுக்கிட்டாங்க, இப்ப டிவைட் பாடுறாங்க. அப்ப பார்த்தது ஃபைட் சீன், இப்ப நடக்கிறது சாங் சீக்வன்ஸ். இவங்க வாழ்க்கையே ஒரு மசாலா படம் மாதிரி. காமெடி, துக்கம், சந்தோஷம் எல்லாம் மிக்ஸ் ஆன ஒரு மசாலா படம் மாதிரி. இதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. அண்ணே கண்ணனே. யாரு அது? இங்க வாங்கண்ணே. ஏன் வெளியில வீட்டுக்குள்ள வா. வாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தோம். சரி. அப்ப நிலைமை சரியில்லை. நிலைமை சரியா வந்துல வீட்டுக்குள்ள வா. ஆமா அண்ணாச்சி யாரு? இவர்தான் மாணிக்கண்ணன் சொன்னல. வணக்கம் வணக்கம். அது அவங்க சம்சாரம். அப்படியா? எடுத்த வீட்டுக்கு தான் குடி வர போறாங்க. சரி உங்ககிட்ட சொன்னா உதவியா இருப்பீங்களா? அதுக்கு நீ சொல்லிட்டேலப்பா, நிச்சயமா உதவி செய்வோம். கவலையே படாதீங்க, உங்களை நாங்க பாத்துக்கிறோம். என்ன சாப்பிடுறீங்க? காபி சாப்பிடுறீங்களா? ஒண்ணு வேண்டாம். உங்க பேர் என்னங்க? என் பேர் ரம்யா. உங்க பேரு? சரோஜா. குழந்தைங்க இருக்காங்களா? இருக்காங்க, 2 பேரு ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. அப்படியா? உங்க வீட்டுக்கு இந்த பக்கமும் வழி இருக்கா? ஆமா, இந்த சைடு இருக்கு. வாங்க போய் பார்க்கலாம். பாத்துட்டு வரேங்க. இந்த பக்கமாவும் வெளியே போலாம். இந்த சைடு ஒரு வழி இருக்கு. ஓ, இந்த பக்கம் பார்க்கலாம். அது என்ன இடங்க? இங்க ஒரு அம்மா மெஸ் நடத்துறாங்க. ஓ அப்படியா? அண்ணே வாங்க, நீ சாப்பிடலாம். பறக்காத. இல்லம்மா கொஞ்சம் லேட் ஆகட்டுமா? சூடு ஆறக்கு முன்னாடி சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும். வாங்க. இல்ல வகுறு ஒரு மாதிரியா இருக்கு, கொஞ்சம் லேட் ஆகும். சரி. ஏண்டா சாப்பாடு சூடா இருக்கும் போதே சாப்பிடலாம்ல, பசி வயிறு புடுங்குதுடா. டேய் இவெல்லாம் பரிமாறி யாரா சாப்பிடுறது? கொஞ்சம் வெயிட் பண்ணேன்னு வச்சுக்க. இவங்க அக்கா நர்மதா, தங்கச்சி மல்லிகா 2 பேரும் பரிமாறுவாளுங்க. 2 பேரும் பரிமாறி சாப்பிட்டேன்னா சைடிஸே தேவையில்லை. ஏன்னா 2 பேரும் பாக்குறதுக்கு. இதெல்லாம் சரிதான். போ சொல்றதுக்கு முன்னாடி கண்ணாடியில உன் மூஞ்சிய பாத்துக்க. அவங்க சொல்றாங்களே 2 பொண்ணுங்க, அவங்களுக்காக தான் மெஸ்ஸுக்கு கூட்டமே வருது. அந்த கோலம் எவ்வளவு அழகா இருக்கு. யார் போட்டது? இப்ப வந்து போனாலே கருப்பா ஒரு பொண்ணு, அவதான் போட்டா. அவ பேர் மீனா. நல்லா வரைவா, நல்ல கோலம் போடுவா. ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் இந்த பக்கத்து தெருல இருக்கான்ல ரமேஷ், அவன் என்னையே பாத்துட்டு நிப்பான். அசடு வழியது தாங்காதுப்பா. நர்மதா, நான் சொல்லல 2 பொண்ணுங்க, நர்மதா, மல்லிகா. இவங்க தான் இந்த வீட்டுக்கு புதுசா குடி வர போறாங்க. அப்படியா? சரி சரி, எங்களுக்காக நிறைய பேர் சாப்பிடாம காத்துட்டு இருப்பாங்க, நாங்க வரோம். ஆமா ஆமா, அங்க நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க. போங்க போங்க. வரோம். நான் சொல்லல. ஏமா, இவங்க தான் இந்த வீட்டுக்கு புதுசா குடி வர. அப்படியா? என் பேரு மீனா, இங்க மெஸ் நடத்திட்டு இருக்கோம். சொன்னாங்க. நீங்க என்னைக்கு வரேன்னு சொல்லுங்க, நானே வீட்டெல்லாம் கழுவி கோலம் எல்லாம் போட்டுருவேன். நீ இப்படி பேசுறதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இந்த வீட்டுக்கு வரத பத்தி இனிமேதான் நாங்க முடிவெடுக்கணும். நீங்க இங்கே வந்துருங்கக்கா, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சொல்றோம்மா. சரி வரேன், நீ போ. இதான் அந்த வீட்டோட ஜியோகிராஃபி.
அங்கே ஒரு மெஸ்ஸு, ஒரு அம்மா 3 பொண்ணுங்க. இங்கே இவங்க 2 பேர் இருக்காங்க, 2 பசங்க. இது ஹவுஸ் ஓனர், தாத்தா பாட்டி வீடு. இந்த வீட்டுக்கு நீங்கள் குடி வர போகிறீங்க. மேலே வந்து இங்கே ஒருத்தர் டீ கடை வச்சுருக்கார், அவரும் அவங்க சம்சாரமாக. 2 பேரும் லவ் மேரேஜ் பண்ணி இங்கே வந்து செட்டில் ஆகிருக்காங்க. இப்போ வெளியூர் போயிருக்காங்க. சரி, வீடு பிடிச்சிருக்கா சொல்லுங்கள். இந்த வாடகை அட்வான்ஸ் இதெல்லாம் பேசி நான் முடிவு பண்ணிக்கிறேன். இல்ல வீட்டு ஓனரை பார்க்க வேண்டாமா? ஐயோ, பால் காய்ச்சற வரைக்கும் அவங்கள பார்க்காம இருக்கதா நல்லது. ஆமாமா, அவர் சொல்றதா கரெக்ட். வீடு பிடிச்சிருக்கான்னு மட்டும் சொல்லுங்க. என்ன சரோ? அப்புறம் என்ன, எல்லாத்தையும் நான் பார்த்து பேசி முடிச்சிடறேன். நீங்க கிளம்புங்க. போறாங்க. போயிட்டு வாங்க. வரங்க. வாங்க. ராதா, ராதா. ஏய், எங்க வந்த? என்னம்மா இப்படி சொல்றீங்க? உங்க அண்ணன் என்னடானா கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம எங்களை துருப்பா நினைச்சு நடு வீட்டுல வச்சு எங்களை பரட்டிட்டு போனா. அன்னைக்கு எங்க எல்லாரும் முன்னாடி உன்னை தரன்னு உங்க வீட்டுக்கு இழுத்துட்டு போனானே. அப்புறம் எந்த மூஞ்சிய வச்சுக்கிட்டு இந்த வீட்டுக்கு வந்திருக்க? அம்மா, நிர்மலா பாவம். பெரியவங்க உங்க சண்டையில அவ என்னமா பண்ணுவா? ஏய், நீ சும்மாரு. இவங்க அண்ணனால உங்க அப்பாவோட மானம் மரியாதை எல்லாமே போயிடுச்சு. இவங்க அண்ணன் மாடிக்கு ஊர் பூரா உங்க அப்பாவை பத்தி கேவலமா பேசிட்டு இருக்கா. இவ கூட உனக்கு சிநேகிதமா? தொலைச்சுடுவேன். அம்மா, நிர்மலா பாவமா. ஏய், இனிமே இதுல எல்லாம் தலையிடாத. நீ அவ கூட சிநேகிதமா இருக்கணும்னா நீ அவ கூட போய் அவ வீட்லயே இருந்துக்கோ போ. நீ ஏண்டி இங்க வந்து அழற? நீ மான ரோஷம் உள்ளவளா இருந்தா இனிமே இந்த வீட்டு வாசப்படி மிதிக்காத. நாங்க உன்ன தரம் கட்டு போயில்லடி. உங்க அண்ணா மாதிரி வேலைக்கார பையங்கள்லாம் வாய்ப்பு வந்து அப்படி பேசுறதுக்கு போடி வழியே போ. நிர்மலா, ஏன் இப்படி அழுதுட்டு வர? என்னாச்சு? என்ன நிர்மலா, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம நீ பாட்டு அழுதுட்டே இருக்க? ரோட்ல இப்படி அழுதுட்டு வந்தேன்னா பாக்குறவங்க உன்னை தப்பா நினைப்பாங்க. என்ன விஷயம் சொல்லு நிர்மலா. உங்க வீட்டுக்கு போயிருந்தேன். உங்க அம்மா இனிமே வீட்டுக்கு வராதுன்னு சொல்லி தீட்டிட்டாங்க. எங்க அண்ணனுக்கு உங்களுக்கு பிரச்சனை தான். அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? என் மேல என்ன தப்பு இருக்கு? என்ன வர வேணும் சொன்னதோட நிக்காம ரொம்ப அவமானப்படுத்தி பேசிட்டாங்க. சாரி நிர்மலா, அத பத்தி ஒன்னும் ஃபீல் பண்ணாத. எங்க அண்ணனுக்கு உங்க வீட்டுக்கு பிரச்சனை இருக்கிறது தெரிஞ்சும் அது பெருசா நினைக்காம நான் ஏன் உங்க வீட்டுக்கு வரேன்னு தெரியுமா? உங்களை பாக்கிறதுக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கும் தான். உங்களை நான் எவ்வளவு தூரம் லவ் பண்றேன் தெரியுமா? இத்தனை நாள் என் மனசுக்குள்ளே இருந்தது, இன்னைக்கு என்னையும் மீறி வெளியே வந்துருச்சு. உங்க மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. இன்னைக்கு சாயந்தரம் உங்களுக்கு போன் பண்றேன். உங்க விருப்பத்தை அப்ப சொல்லுங்க. கொஞ்சம் இருப்பா, இரு, மெதுவா வா. லீலா, பாத்து தலை குனிஞ்சுக்கங்க. பாத்து மாமா. அப்படி உட்கார் வை. மெது உட்காருங்க மாமா. போசு, கவலைப்படாத, எல்லாம் சரியா போயிடும். வயிறு ரொம்ப நோவுதா? சரி அம்மா, இவனுக்கு படுக்க ரெடி பண்ணிட்டீங்களா? எல்லாம் பண்ணியாச்சுப்பா. போசு, போய் படுத்துக்கிறியா? போய் படுத்து ரெஸ்ட் எடு. நான் இங்கே இருக்கேன். இங்கே இருக்கிறியா? சரி. டேய், வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்ய, அதை தைரியமா சந்திக்கணும். அதுக்கு போய் இப்படி மறுபடியும் இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனை பண்ண மாட்டேன்னு சத்தியம் பண்ண சத்தியம்.
உன்னால சமாளிக்க முடியாத பிரச்சனை இருந்தா எங்கிட்ட சொல்லுடா, நான் எதுக்கிட்ட இருக்கிறேன். பைத்தியக்கார இத பாரு பிள்ளைங்களா, நீங்க எல்லாம் விவரமான பொண்ணுங்க, உங்களுக்கு எல்லாமே தெரியும். இருந்தாலும் பெரியவன் சொல்ல வேண்டியது சொல்லிவிடுறேன். தங்கமானவன் போஸ், இவன் அருமை இன்னும் உங்களுக்கு தெரியல. இவன் கதை முடிஞ்சுதான் என்ன ஆயிருக்கும். இவன் மன நோகும்படி யாரும் பேசப்பட சொல்லிவிட்டேன். யாராவது இவனை சீண்டிங்க, எனக்கு ரொம்ப கோவம். சரிப்பா, இப்படி எல்லாம் ஆகும்னு நாங்க நினைக்கல. நீங்க கவலைப்படாதீங்கப்பா, மாமாவை நாங்க பாத்துக்கிறோம். சரிம்மா, இது அவசரமா வேலை இருக்கு, போயிட்டு வந்துடுறேன். அப்பா அப்பா அப்பா, என்னம்மா? ஏற்கனவே நமக்கு 1008 பிரச்சனை. இப்போ ஆஸ்பத்திரி செலவு அதெல்லாம் பத்தி நீ கவலைப்படாத. தெரிஞ்ச ஒரு ஒருத்தர்கிட்ட கைமாத்து வாங்கி நான் ஆஸ்பத்திரி கட்ட வேண்டிய பணத்தெல்லாம் கட்டியாச்சு. உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குப்பா. என்னம்மா இதெல்லாம்? என்னால தானப்பா உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை. என்னம்மா பேச்சு இதெல்லாம்? அப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. என்னடா பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறேன்? இந்த பாரு, உன்னை கட்டி கொடுத்த வகையில தான் அவனுக்கு மாப்பிள்ளை, மத்தபடி அவனுக்கு புள்ள. என் புள்ள இன்னைக்கு செத்து பொழைச்சிருக்கான். நீ உள்ள போ, நான் வெளில போயிட்டு அப்புறம் வரேன். வாமா, தனி கொடுத்துன போறவள வீடு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு பாட்டி. மாணிக்கம் எங்க? அவர் என்ன வாசல்ல விட்டுட்டு வெளியில போயிருக்காரு. இப்பதான் தனி கொடுத்தனத்துக்கு வீடு பார்த்துட்டு வந்திருக்கான். அதுக்குள்ள வாசலே நின்னுட்டு வீட்டுக்குள்ள வராம போயிட்டான். இப்பவே இப்படின்னா போக போக இவன் எப்படி எல்லாம் மாற போறானோ. ஏமா, அங்க வீடு எப்படி இருக்கு? தண்ணி வசதி நல்லா இருக்கா? அக்கம் பக்கத்துல எல்லாம் கடகன் இருக்கா? அங்க இருக்கிறவங்களாம் என்ன மாதிரி நல்லபடியா பழகுறாங்களா? எல்லாம் இருக்கு பாட்டி. அங்க இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க. ஏண்டி, அங்க இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்கன்னா இங்க இருக்கிறவங்க எல்லாம் என்ன பொல்லாதவங்களா? என்னடி இது? அவ ஏதோ ஒரு பேச்சுக்கு சொன்னா அத போய் விவகாரமா நினைச்சுக்கிட்டு வம்பு கிழக்குறிய. நீ சும்மா இருக்கலவி. நானே இத்தனை வருஷம் கூடவே இருந்த பிள்ளைய பிரிய போறமேங்கிற வருத்தத்துல இருக்கேன். மாணிக்க மாதிரி ஒரு புள்ள கிடப்பானா? அவன் தனியா போயிட்டான்னா இந்த வீட்டுல அப்புறம் எனக்கு என்ன இருக்கு? ஏண்டி அம்மா, உன் அடுத்த பிள்ளைங்க 2 பேர் இருக்காங்களே, செல்வம் நிர்மலா. போதா குறைச்சு நான் வேற இருக்கேன், போறாத அவனுக்கு வம்புழுக்க. எத்தனை பேர் இருந்தாலும் என் மாணிக்க மாதிரி வருமா? என்னடி இது விவகாரம் பிடிச்சவளா இருக்க? நீதான் அவங்களை தனி கொடுத்துருப்போன்னு விரட்டு. இப்ப நீயே அதை நினைச்சு வருத்தப்படுறிய? என்ன இது உன்னை புரிஞ்சுக்கவே முடியலையா? நான் தான் சொன்னேன். இருந்தாலும் என் புள்ள தனியா போறது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னடி இது? என்னமோ பழமொழி சொல்லுவாங்களே, கூழுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசைன்னு, அது மாதிரி இருக்கும் உன் கதை. என் பிள்ளைய என் கூடவே வச்சுக்கணும்னு தான் எனக்கு ஆசை. ஆனா ஜாதகம் அப்படி இல்லையே. 2 மனசா இருக்கே கிளவி. என் பிள்ளையோட நல்ல வாழ்க்கைக்காக அவனை விட்டு பெரிய வேண்டிதான் இருக்கு. என் மனவேதனை உங்களுக்கு எல்லாம் புரியாது கிளவி.
அண்ணே என்னண்ணே விஷயம்லாம் கேள்விப்பட்டேன், நீங்க இப்படி பண்ணலாமா? இதை காட்டிலும் கேவலப்பட்டவன்லாம் உயிரோட இல்லையாண்ணே? இதுக்கு போய் மருந்து குடிச்சிட்டீங்களே அண்ணே, இப்ப நீங்க பொழைச்சுக்கிட்டீங்க, இனிமே இந்த ஊர்ல தலை நிமிர்ந்து நடக்க முடியுமா? நானே நொந்து போய் வந்திருக்கேன். ஏன்டா வெந்த புள்ள வேலை பார்த்து வேலையை பாருங்க போங்கடா. வாங்க. இப்போ எப்படின்னு இருக்கு உடம்பு? நல்லா இருக்கேன் மணி. என்னன்னு இந்த பக்கம் ஃபேக்ட்ரி விற்கும்போது பாக்கி போனால் அப்புறம் வைக்கிறேன்னு சொன்னேன் இல்லையா? ஆமாம். அதான் இப்போ கொஞ்சம் பணம் சிரமமாக இருக்குது. ஆஸ்பத்திரியில் நிறையா செலவாகி போச்சு. எல்லா செலவையும் மாமா தான் பார்த்துக்கிட்டாரு. கொஞ்சம் பணம் கொடுத்தேன்னா உதவியாக இருக்கும். இதெல்லாம் எனக்காக கேட்கல, என் மாமாவுக்காக தான். கொஞ்சம் தயவு பண்ணு மணி. என் கையில் இருந்த காசெல்லாம் செலவாயிடுச்சு. கடையில் வேற மராமத்து வேலைலாம் பண்ணிட்டேன். எனக்கும் குடும்பம் செலவு அது இதுன்னு இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் போட்டுனேன். இப்போ கையில் பைசா இல்லை. சோடா கடையில் என்ன வருமானம் வரும்னு உங்களுக்கே தெரியாதா? அண்ணா, நம்ம சிம் ஃபேக்டரியில சரக்கெல்லாம் இறக்கிட்டு பேலன்ஸ் பணத்தை வாங்கி வந்துட்டுமா? அறிவில்லை உனக்கு? பணத்தை எப்போ யாரா இட்டு கேட்கணும்னு தெரியாது. சோத்தை தானே திக்கிறேன். போடா, சி போய் வேலையை பாரு. சரிண்ணே, கொஞ்சம் வேலை இருக்கு. என்னையா போஸ், பெரிய பெரிய விஷயம்லாம் நடந்திருக்கு போல இருக்கு. முன்ன என்னன்னா சோடா கலரு மிஞ்சி போனா தண்ணி எல்லாம் அடிச்சுக்கிட்டு இருந்த, இப்ப அதுக்கும் ஒரு படி மேல போய் மருந்துலாம் அடிக்க ஆரம்பிச்சிட்ட. நீ என்கிட்ட மூஞ்சி கொடுத்து பேச மாட்ட, ஆனா நான் உங்ககிட்ட பேசாம இருக்க மாட்டேன். போஸ், முன்ன உன்னை நம்பி பணம் கொடுக்கும்போது உங்ககிட்ட உசுறு இருந்துச்சு, ஆனா இப்ப அதையும் நம்பி கடன் கொடுக்க முடியாது போல இருக்க. நீ பாட்டு கிளம்பி போய் டீ காபி சாப்பிட்ற மாதிரி மருந்து குடிச்சிட்டீங்கன்னா நீ ஜாலியா போய் சேர்ந்துருவ. அப்புறம் கடன் கொடுத்தவன் தலையில துண்டை போட்டு போக வேண்டியதான்.